சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் நாளை தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நாளை வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், கண்டிப்பாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கூட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டமானது பதிவு செய்யப்படக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்துக்களை வெளிப்படை தன்மையுடன் நிர்வகிக்க வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்போதே பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட 14 திருத்தங்களுக்கு கூட்டுக்குழுவானது ஒப்புதல் அளித்து அதன் பின்னர் 655 பக்க அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைக்கும் கூட எதிர்க்கட்சியை சார்ந்த 11 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இருந்தாலும் பெரும்பான்மை ஓட்டு அடிப்படையில் அந்த அறிக்கையை கூட்டுக்குழுவானது ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தற்போது, அதாவது கடந்த மாதம் நடந்த 13ஆம் தேதியான மாநிலங்களவையில் இந்த கூட்டுக்குழுவினுடைய அறிக்கையானது பாஜக உறுப்பினர் மேதா விஸ்ராம் குல்கர்னி மாநிலங்களவையில் தாக்கல் செய்திருந்தார். இதற்கு அப்போதே எதிர்க்கட்சிகளும் கூட கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியிலும் கூட ஈடுபட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வாரம் இந்த கூட்டுக்குழு அளித்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃப் வாரிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 272 ஓட்டுகள் இருந்தால் மக்களவையில் இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்கள் 272 ஓட்டுகள் இருந்தால் இந்த மசோதாவானது மக்களவையில் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு 292 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மசோதா எளிதாகவே நிறைவேறப்படும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி பல்வேறு மானிய கோரிக்கைகள் தொடர்பாக நடந்து வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகிய துறைகளினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கிறது. இதில் வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு பின்னர் இருக்கக்கூடிய நேரமில்லா நேரத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.